நேற்று டெல்லியில் ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் பாம் பிளாஸ்ட் காரில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அதில் 13 பேர் உயிர் இழந்திருக்காங்க. 25 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இதை வந்து ஃபரீதாபாத் போலீஸ் வந்து முன்னாடியே அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வந்து பாம்புக்கு தயாரிக்கக்கூடிய அமினோ நைட்ரேட் இந்த மாதிரி பொருட்களை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 2900 kgs மேலே சீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட விளைவாக அந்த பாதிப்பில் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுங்கிற நோக்கத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இங்கே தான் நம்ம வந்து ஆஸ் எ இண்டியன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒரு நேஷன் பில்டிங்கில் நம்ம வந்து எல்லாருமே இதில் அங்கே இறந்த மக்களுக்கு ஒரு மனசார இரங்கல் ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தினோம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி கேண்டில் ஏற்றி நாங்கள் இன்றைக்கி பாத யாத்திரை பண்ணி வந்திருந்தோம். இரங்கல் கூட தெரிவிக்கிறது இல்லைங்க, அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இது எங்களோட ஆழ்ந்த இருக்க நான் தெரிவிக்கிறதுக்காக எங்கள் தேசிய மக்கள் மன்றம் சார்பாக தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்த பின்னாடி இந்த மாதிரி தீவிரவாத வளர்ச்சி வந்து அதிகமாக. ஆமாம், இது முன்னாடி நம்ம பார்க்கும்போதும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 10 வருஷமாக பார்க்கும்போது உண்மையாகவே தீவிர டெரரிசமோ இல்லை இந்த மாதிரி பாம்ஸோ டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்து உண்மையாகவே மிக குறைஞ்சிருக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டராவோ ஹோம் மினிஸ்டராவோ அவர்களுடைய நடவடிக்கை எடுப்பார்கள். பாதுகாப்பு குறைபாடு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அமெரிக்காலேயும் பாம் பிளாஸ்ட் நடக்குது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் பாம் பிளாஸ்ட் நடக்குது. இது வந்து எல்லாருமே இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து கவுண்டர் டெரரிசம்ங்கிறது அதை ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. நம்ம ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் வீரர்களாக இருக்கட்டும், அவங்க உறங்காமல் பெரிய விஷயமாக அவங்க கடமையை செஞ்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதுதான் ஆக்சுவலாக வந்து இன்டெலிஜென்ஸ் நல்லா இருந்ததுனால தான் ஒரு பாம்பை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட விளைவாக வந்து ஒரு சின்ன பொருட்களை வச்சு தான் அது நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருக்க வேண்டியது அது ஆக்சுவலாக தடுக்கப்பட்டனால இது ஒரு அதோட எஃபெக்ட் மாதிரி இவங்க வந்து ஒரு இந்த பாதிப்பை பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் தெரியும்.